Praise the Lord, my dear friends. I am Ria Bosco and I am speaking on the topic prayer at the start and at the end of the day. In this topic, our Pope urges us to pray before going to sleep and to make peace with our siblings and to never go to bed angry. He also says that never go to sleep without making peace with each other. These are basic Christian prayers and they have been handed over to us from centuries from our ancestors, and they have also become a Christian tradition. Our Pope urges each one of us to have a personal relationship with our Lord, and it could be done so by inculcating prayers, especially through spontaneous prayers. Our Pope requires little children to entrust all their cares, worries, desires and concerns to Jesus, and to have a personal relationship with Him and to become His true friend. Our Pope has conveyed a beautiful morning and evening prayer in this chapter for each one of us to follow, stating that such dialogues with Jesus will make our bond intimate with Him, and this is what He wants each one of us to learn from this chapter. Praise God, my dear friends in Christ Jesus. இந்த மாதம் வீடியோவோட டாபிக் லார்ட்ஸ் ஆன் சண்டேஸ். ஸோ லார்ட்ஸ்னால் என்னென்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். மார்னிங்கில் நம்ம சொல்கிற எல்லா ப்ரேயர்ஸையுமே லார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மார்னிங் ப்ரேயரை சண்டேஸில் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா சண்டே நம்ம ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கும். சண்டே மாஸோட ரீடிங்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் ஃபேமிலியோட. நம்மளுடைய சீடத்துவமே நம்ம நற்செய்தியை அறிவிக்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நற்செய்தியை அறிவிக்கும் போது தான் நம்ம வந்துட்டு நிஜமான இவாஞ்சலைசேஷனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்கிறாரு. இந்த லார்ட்ஸை நம்ம ப்ரேயர் பண்ணுறப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு பார்ட்டை நம்ம பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க. குறிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு பார்ட்டை பிரித்து தர சொல்கிறாங்க. இதனால் குழந்தைங்களும் ரொம்ப அட்டென்டிவாக இருப்பாங்க. அடுத்ததாக திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, சண்டேஸில் வாசிக்கிற காஸ்பலாக இருக்கட்டும் இல்லை பிரசங்கமாக இருக்கட்டும், இந்த நற்செய்தி நம்மளோட லைஃப் கூட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு இந்த மார்னிங் லார்ட்ஸ் சமயத்தில் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட், நம்ம வீட்டில் யாராவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வாசிக்கிறாங்க அப்படின்னா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஸோ கடைசியாக இதை பற்றி திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மார்னிங் லார்ட்ஸை நம்ம முடிக்கிற சமயத்தில் குழந்தைங்க கிட்டலாம் அந்த நாளோட புனிதர் யார், அவங்க எதுக்கான பேட்ரன் செயின்ட் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் குழந்தைங்களுக்கு. அதனால அந்த குழந்தைங்களும் சில விஷயத்துக்காக அந்த செயின்ட்டுங்க கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் வலியுறுத்துறாரு. Glory to God. ஆவே மரியா. அன்பான இந்த நாளை கொடுத்துக்கிறதுக்கு நன்றி தகப்பனே. இப்போ உங்களோட கிருபையினால எங்கு 2-3 பேர் உங்களுடைய நாமத்தினால கூடியிருக்காங்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவரே, அப்பா எங்களோட ஜெபங்களை கேளுங்க. எங்கள் போப்பாண்டவர் சொன்னது போல் ஆண்டவரை நாங்கள் குடும்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் தரவும், அப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக குடும்ப ஜெபம் செய்யவும் உம்முடைய நாமத்தினால அப்பா நாங்கள் எங்களுக்குள்ள அதிகமான ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரேயர் லைஃப் இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களோட கிருபையும் சமாதானம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் இணையற்ற நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Jesus. Ave Maria, Ave Maria. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பீஸ்.